பழனி, தீபா சங்கர், விஜய், திருச்சி அன்னலட்சுமி மற்றும் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஏப்ரல் 11 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு. இடம் ஸ்ரீ ஐயப்பன் பூஜா சங்கம் மெயின் ஹால், ராம்நகர், கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ஆன்லைன் குயிக் காமர்ஸ் நிறுவனமான ஜெப்டோவின் IPO முடிவால் வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் விநியோக சங்கிலியில் ஏற்படும் தாக்கம் குறித்து பிரதமர் மோடிக்கு அகில இந்திய நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. அதில் 2020 கிரானா கார்ட்டாக தொடங்கப்பட்டு 2021 ஜெப்டோ என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நிறுவனம் இப்போது நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் 10 நிமிடங்களில் மளிகை பொருட்களை விநியோகம் செய்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் 4454 கோடி ரூபாயாக இருந்த அந்நிறுவனத்தின் வருவாய் 2025ஆம் நிதியாண்டில் 9669 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேவேளையில் தீவிர விரிவாக்கத்தின் காரணமாக அந்நிறுவனம் 3367 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது. ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி போன்ற ஆன்லைன் குயிக் காமர்ஸ் நிறுவனங்களின் வளர்ச்சியும் விரிவாக்கமும் சிறு நிறுவனங்களுக்கு ஏற்கனவே பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. 2024-25ஆம் நிதியாண்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் சிறிய மளிகை கடைகள் மூடப்பட்டன. ஆன்லைன் குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் பொருட்களின் விலையை குறைத்து தள்ளுபடி விலைக்கு வழங்குவதால் வாடிக்கையாளர்கள் அவர்களை நோக்கி செல்கின்றனர். இதனால் சிறிய மளிகை கடை நடத்துபவர்களின் லாபம் குறைந்துள்ளது. 2026ஆம் நிதியாண்டில் சுமார் 10 லட்சம் சிறிய மளிகை கடைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர சந்தைகளில் உள்ள சில்லறை வியாபாரிகளின் விற்பனை ஏற்கனவே 25 முதல் 30% வரை சரிந்துள்ளது. வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் விநியோக சங்கிலியில் சில்லறை வியாபாரிகளின் பங்கு 81%லிருந்து 79% குறைந்துள்ளது என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜெப்டோ நிறுவனத்தின் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான IPOவிற்கு ஏப்ரல் 7ஆம் தேதி செபி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் ஜெப்டோ கடைபிடிக்கும் முறையற்ற விலை நிர்ணயம் குறித்த பிரச்சனையை இந்திய போட்டி ஆணையம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அகில இந்திய நுகர்வோர் பொருட்கள் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது.